தன்னுடைய ஜீவனை நமக்காக ஒப்பு கொடுத்தது போல நாமும் தேவனுக்காக நம்முடைய ஜீவன் என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாமும் தேவனுடைய கரத்துல, ஏசப்பா என்னுடைய ஜீவன் உம்முடைய கரத்திலே இருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய ஜீவன் எப்போதுமே தேவனுடைய கரத்தில் தான் இருக்கணும், நம்முடைய கரத்தில் அல்ல. அல்லேலூயா. நாம் நம்முடைய ஜீவனை ரட்சிக்க வேண்டும் என்று விரும்பினால் அது என்ன செய்வோமா? இழந்து போவோம். அல்லேலூயா. நம்முடைய ஜீவன் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கும் பொழுது அவர் நம்முடைய ஜீவன் என்ன செய்கிறாராம்? பாதுகாத்துக் கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஜீவன் பைபிளில் சொல்லப்படுகிறது, அவர் நம்மை கூடார மறைவுக்குள்ளே மறைத்து பாதுகாக்கிறவர். அல்லேலூயா. கூடார மறைவு அப்படின்னு சொல்லும் பொழுது தேவனுடைய மறைவிடத்துக்குள்ளாக, தேவனுடைய செட்டை நிழலுக்குள்ளாக மறைத்து பாதுகாக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசு நினைக்கிற காரியங்கள் ஒருபோதும் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே மதிப்பதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசுடைய எண்ணங்கள் எல்லாம் திருடன் திருடவும் கொல்லவும் வருகிறான் என்று வேறென்றுக்கும் வரான். அல்லேலூயா. ஆனா அப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில வந்தது. ஆனால் இன்று வரைக்கும் அவருடைய கிருபை நம்மளை இருக்கிறது, தாங்கி நடத்தி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டுடைய இரக்கம் நம்மளை தாங்கி நடத்துகிறது. அதற்காக அதை ஸ்தோத்திரிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசு சொல்லுகிறதான காரியம் உண்டு, நீ நாளைக்கு மாய்ந்து போவாய், மறுநாளில் மாய்ந்து போவாய், அதுக்கு மறுநாளில் மாய்ந்து போவாய் என்று சொல்லி மனுஷனை குறித்து பிசாசு பல திட்டங்களை வைத்திருப்பார். அல்லேலூயா. அந்த திட்டங்களை ஆண்டவர் செய்ய மாட்டாரு, நிறைவேற்ற விடமாட்டார். அல்லேலூயா. ஏன் என்று சொன்னால் நாம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறபடினாலே தாவீது சொல்லுகிறார், அவர் என்னை உள்ளங்கையில் வரைந்து பாதுகாக்கிறார். அல்லேலூயா. உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறாரா? அல்லேலூயா. பாருங்க, நம்முடைய ஜீவன் இயேசு கிறிஸ்து எதற்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார் என்று சொன்னால், நம்முடைய ஜீவன் அவருடைய ஜீவனுக்குள்ளாக மறைந்திருக்கும்படியாக. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, நம்முடைய நம்ம நினைக்கிறது உண்டு, இனி எத்தனை காலம் நம்முடைய வாழ்க்கை, எவ்வளவு காலம் நம்முடைய ஜீவன். அல்லேலூயா. அப்படி நாம் நினைக்கிறது உண்டு. ஆனால் நம்முடைய எண்ணங்களுக்கும் பிசாசு எண்ணங்களுக்கு எல்லாம் விட்டு கொடுக்கிறவர் அல்ல. அல்லேலூயா. அந்த எண்ணத்தை கொண்டு வருகிறது யாரு? பிசாசனை கொண்டு இருக்கிறான். அல்லேலூயா. அவன் சொல்லுகிறது உண்டு, நீ நரக்கத்தை பார்த்தா இனி ஒரு வாரம் கூட நிச்சயாது செல்லாது அப்படின்னு பிசாசு அந்த எண்ணங்களை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருவான். அப்படிப்பட்ட சிந்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருவான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் யோபுடைய மனைவி யோபு எடுத்து சொல்லுகிறதான வார்த்தை பாருங்க, நீ தேவனை தூசித்து ஜீவனை விடு. அல்லேலூயா. அப்பொழுது அந்த யோபு அந்த இடத்துல தேவனை தூசிக்கவில்லை. ஏன் அந்த இடத்துல அந்த வார்த்தையை வெளிப்படுகிறது என்று சொன்னால், யோபு எங்க போகக்கூடாது? எங்க போகக்கூடாது? பரலோக ராஜ்யத்தை போகக்கூடாது. அல்லேலூயா. தேவனை தூசித்து அவன் ஜீவனை விடும் பொழுது அவன் அவ்வளவு காலங்களும் அவன் கட்டிக்காததான அந்த விசுவாசம், அந்த ஜெபங்கள், அந்த வேத வாசிப்புகள், அவன் தேவன் வைத்திருக்க நம்பிக்கை எல்லாம் அந்த ஒரு செகண்ட்ல என்ன செய்யும்? அந்த ஒத்த வார்த்தையில் என்ன செய்யும்? தகர்க்கப்பட்டு போகிறது. அல்லேலூயா. அந்த ஒரு நிமிஷத்தில் என்ன செய்யும்? அதான் பிசாசு தந்திரமான ஒரு காரியத்தை அந்த யோபுடைய வாழ்க்கையில கொண்டிரும்படியாக அவன் சொல்லுகிறான், நீ தேவனை தூஷித்து. அப்ப தேவனை எதற்கு அங்கே தூஷிக்க வேண்டும் என்று பிசாசு சொல்லுகிறான் என்று சொன்னால், தூஷித்தால் அவனுக்கு எங்க இடம் கிடையாது? அதே போல இன்றைக்கும் நமக்கு ஆண்டு கொண்டிருக்கிற நெருக்கத்தில் எல்லாம் பிசாசம் சொல்லுகிறது உண்டு, நீ என்ன செய்? தேவனை தூஷித்து ஜீவனை விடு. அல்லேலூயா. அப்ப பாருங்க, நம்முடைய வாயில அந்த தூஷிப்பு வார்த்தைகள் வருகிறது உண்டு. அநேக நேரங்களில் அந்த தூசரமான வார்த்தை வருகிறது உண்டு. எப்படின்னு சொன்னா, நான் இவ்வளவு காலங்கள் ஜெபிக்கிறேனே, இவ்வளவு காரியங்கள் போராடுகிறேனே, இவ்வளவு நேரங்கள் உபவாசம் இருந்திருக்கிறேனே, எவ்வளவு ராத்திரிகள் கண்ணீர் வடித்திருக்கிறேனே, எனக்கு ஒரு பதில் இல்லையா என்கிற ஒரு எண்ணம் நம்முடைய வாழ்க்கையில் அடிக்கடி இருக்கிறது. அந்த தோற்றத்தை கொண்டிருக்கிறது யாரு? யாரு கொண்டிருக்கிறது?
பிசாசானவன். அல்லேலூயா. இந்த தோற்றம் அநேகருடைய வாழ்க்கையிலே வந்து அவர்களை மரணத்துக்குள்ள கொண்டு போய் இருக்கிறது. இனி உலகத்தில் ஜீவிக்க வேண்டாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த காரியத்தை பிசாசு யோபுடைய வாழ்க்கையில கொண்டு வந்தான். ஆனா யோபு அந்த இடத்துல சொல்லுகிற காரியத்தை பாருங்க, தேவனிடத்து நன்மைகளை பெற்றதாம் தீமைகளை பெற வேண்டாமோ. அல்லேலூயா. நமக்கு ஆண்டு செய்திருக்கிற காரியம் தான் நன்மையான காரியங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் என்னை வெகுவாய் தண்டித்தும் சாவுக்கு என்னை ஒப்பு கொடுக்கவில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை தண்டிக்கிறாரு, நம்மளை சிக்ஷிக்கிறாரு, நம்மளை பரீட்சிக்கிறாரு, சில சூழ்நிலைகளுக்கு கொண்டு போகிறாரு. ஆனால் பிசாசுடைய இஷ்டத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கறதில்லை. அல்லேலூயா. நம்முடைய இருதயம் குழந்தைகளுடைய இருதயமாக மாறணும். யாருடைய இருதயமாக மாறணும்? குழந்தைகளுடைய இருதயமாக மாறணும். அல்லேலூயா. ஏன் குழந்தைகளுடைய இருதயமாக மாறணும்னு சொன்னா, குழந்தைகளுக்கு கள்ளம் இருக்காது, கபடம் இருக்காது, பொய் சொல்லுகிறது இருக்காது, குறை சொல்லுகிறது இருக்காது. இதொன்னும் யாருக்கு இருக்காது? அதுதான் அந்த அநேக சொல்லுகிறது உண்டு, பிள்ளைகளுடைய ஜெபத்தை யார் கேட்பாரா? ஆண்டவர் கேட்பார். பிள்ளைகளுடைய ஜெபத்திற்கு தேவன் சீக்கிரமாக பதிலையும் தருகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நான் நேற்று தினத்தில் ஒரு சாட்சி கேட்டேன். ஒரு ஊழியக்காரருடைய பிள்ளைகள், ஒரு மகள், 2-3 பிள்ளைகள் உண்டு. மூத்த மகள் அவள் ஊழியத்தின் நிமித்தமாக வீட்டில் ரொம்ப போராட்டம், ரொம்ப கஷ்டம், சாப்பாடுகளுக்கு வழி இருக்காது. அப்பொழுது அந்த பிள்ளை அங்கன்வாடி தெரியுமா? அரை கிளாஸ் இல்லை, அதில் அந்த பிள்ளை படிக்கும் பொழுது கூட உள்ள பிள்ளைகள் எல்லாம் பிஸ்கட் கொண்டு வந்து சாப்பிடுவாங்களா, ஸ்நாக்ஸ் கொண்டு வந்து சாப்பிடுவாங்க. இந்த பிள்ளைக்கு சாப்பிட்றதுக்கு இன்னும் ஒன்றுமே கையில் இருக்காது. அப்பொழுது வீட்டிலிருந்து தாயார் சொல்லி விட்டாங்களாம், யார் தந்தாலும் நிச்சயம் கூட வாங்கி சாப்பிடக்கூடாது. நீ தேவனிடத்திலிருந்து கேட்டு என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். யாரிடத்திலிருந்தும் கை நீட்டவோ கேட்கவோ கூடாது. அப்போ அந்த பிள்ளை அந்த பிஸ்கட்டை சாப்பிடும் பொழுது இந்த பிள்ளைக்கு அந்த பிஸ்கட் சாப்பிடணும் போல இருக்குது. ஆனால் அந்த பிள்ளை என்ன செய்கிறது? கேட்கல. வீட்டில் வந்து தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கல. ஏசப்பா, அந்த வட்டமான பிஸ்கட்டு, அந்த வரப்போட்ட பிஸ்கட் எனக்கு வேண்டும். அதுக்கு பிராண்டு தெரியாது அந்த பிள்ளைக்கு, அதனுடைய பேர் தெரியாது. ஜெபிக்கிற ஜெபத்தை பாருங்க, வட்டமான பிஸ்கட்டு, வரப்போட்ட பிஸ்கட் எனக்கு ஏசப்பா நீங்கள் தரணும். பிள்ளைகள் எல்லாம் கொண்டு வந்து சாப்பிட்றாங்க. எனக்கு எப்படி இருக்கிறது? ஆசையாக இருக்கிறது. எனக்கு வாங்கி தருகிறதற்கு அம்மாவுக்கு அப்பாவுக்கு அதுக்கான வசதிகள் இல்லை அப்படின்னு அந்த 3-4 வயசில் கொண்டு நினைக்க அந்த பிள்ளை ஜெபிக்கிறது தேவனுடைய சமூகத்தில். ஜெபித்து விட்டு வெளியே வரும் பொழுது அவருடைய ஒரு மாமா ஊழியக்காரர் இருக்கிறாரு. அவர் வருகிறாராம். வரும்பொழுது கையில் ஒரு பெரிய ஒரு ஒரு கேரி பேக் இருக்கிறது. அப்படி ஓடி போய் அப்பச்சா அப்படின்னு விழிச்சிட்டு அப்பொழுது கவர் அவர் கையில் அவர் கொடுத்தாரு. கொண்டு வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த பிள்ளை கேட்டது ஒரு பிஸ்கட், அது இருந்தது 10-15 கவர் அதே பிஸ்கட் இருந்துச்சு. அல்லேலூயா. அது மாத்திரமில்லை, அதில் வேறு ஏதோ இருந்துச்சு, இதெல்லாம் இருந்துச்சு. ஆனால் இந்த பிள்ளை தேவனுடைய கேட்டது எவ்வளோ இருந்துச்சு? அதில் 10-15. இந்த பிள்ளைக்கு ஒரே ஆச்சரியம், ஒரு இயேசப்பா நான் கேட்ட உடனே கொண்டு வந்து கொடுத்தது இயேசப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பிற்பாடு அந்த பிள்ளை எல்லா காரியங்களையும் தேவனுடைய கேட்டுதான் பெற்றுக்கொள்வாளாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா அவ்வளவு சூழ்நிலை அவங்க வீட்டில். அந்த பிள்ளை திருமணமாகிற வரைக்கும் ரொம்ப கஷ்டத்துக்குள்ளதான் வளர்ந்துட்டு இருந்தாலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி எல்லா காரியங்களையும் ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்டு 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 அப்பொழுது சில நேரங்கள் நம்மளுக்கு ஒரு இது வருமா, ஏசப்பா அன்றைக்கு பிஸ்கட் கேட்ட உடனே கொடுத்தீங்களே, இந்த காரியங்களை எனக்கு என்ன செய்யலை, கேட்ட உடனே ஏன் தரவில்லை? அப்போ அந்த தாயார் சொல்லுவாங்களாம், நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும். அல்லேலூயா. நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும். நம்முடைய காரியங்கள் உடனே செய்தாச்சுன்னா அது ஒரு மதிப்பு இருக்காது, ஒரு மரியாதை இருக்காது. அல்லேலூயா. அப்படின்னு சொல்லி அது தாயார் தேவனுடைய சமூகத்தை அந்த பிள்ளையை எரிச்சுவாங்களாம், தேற்றுவார்களாம்.
அல்லேலூயா. இப்படி பாருங்க, நாமும் அதே போல தேவன் பாருங்க, அந்த பிராண்டு அந்த பிஸ்கட்டுக்கு அந்த கம்பெனி ஒண்ணுமே தெரியாது. ஆனால் ஆண்டவர் அந்த பிள்ளை ஸ்கூல்ல இருந்து கேட்கும் போதே அது ஆண்டவர் என்ன பண்ணாரு, இந்த பிள்ளைக்காக முன்குறித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. வீட்டில் வந்து செபிக்கும் பொழுது தேவன் அவருடைய இதயத்திலே பேசி அவர் அந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். அதனால்தான் பைபிள் சொல்லுகிறது, நம்முடைய இருதயத்தை வந்து சிறு பிள்ளைகளுடைய இருதயமாக நிச்சயமா மாற்றணும். யாரையும் குறை சொல்லுகிறது, யார் மேலையும் பொறாமை கொள்ளுகிறது, இருமாப்படைகிறது, இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம வாழ்க்கை இருக்கக்கூடாது. ஆண்டு சொல்றாரு, சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வரவிடுங்கள். ஏன் என்று சொன்னால், இன்னும் பைபிள் சொல்லப்படுகிறது, நாம் நம்மை சிறு பிள்ளையை போல மாற்றாத பட்சத்தில் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்துக்கு போறவங்க எப்படி போகணுமா? சிறு பிள்ளை போல, கள்ளம் இல்லாமல், கபடம் இல்லாமல். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு சகலத்தையும் மூடும். அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது. அன்பு சொல்லுங்க, அன்பு இருமாப்படையாது. அல்லேலூயா. இப்படி அன்பை குறித்து ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அன்பா இருக்கிறது போல நாமும் அன்பாக இருக்கணும் மற்றவரிடத்துல. அப்போ அப்படிப்பட்ட இருதயத்திலிருந்து வருகிற ஜெபங்கள் தான் தேவன் ஜெபத்தை கேட்கிறவர். அதனாலதான் அந்த அந்த கூட்டங்கள் ஆராதனை நடக்கும் பொழுது ஊழியக்காரர் சொல்றது உண்டு, உங்களை நீங்கள் என்ன செய்யுங்க, பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க, உங்களுடைய குறைகளை அவரது மன்னிப்பிடுங்க. தேவனுடைய சமூகத்தில் ஆராதிக்கும் பொழுது, செபிக்கும் பொழுதெல்லாம் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களுடைய குறைகளை ஆண்டு மன்னிக்கட்டும்னு சொல்லி ஊழியக்காரர் சொல்லுகிறது உண்டு. அல்லேலூயா. ஏன் அந்த வார்த்தையை சொல்லப்படுகிறது சொன்னால், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக. அல்லேலூயா. பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஒரு மனுஷன் தேவாலயத்துக்கு போகும் பொழுது ஒரு மிருகத்தை கொண்டு போகணும். எதற்காக? அங்கே ஒரு ரத்தம் சிந்தப்படணும். எதற்காக? நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக. அல்லேலூயா. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும்னு சொன்னா ஒரு ஆடு அல்லது ஒரு மாடு அல்லது ஒரு பிராக்குஞ்சு அந்த இடத்துல அதோட ரத்தத்தை சிந்தணும். அது பலிபீடத்தில் அந்த ரத்தம் தளிக்கப்படணும். அப்பொழுதுதான் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக நினைக்கிறோம், அங்கே மாற்றப்படுகிறோம். சாமுவேலுடைய அந்த ஏலியுடைய பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது, இவருடைய பாவங்கள் எதனால மன்னிக்கப்படாதான்? பலியினாலும் காணிக்கையினாலும். இவனுடைய அதை வாசிப்போம். 1 சாமுவேல் 1 சாமுவேல் வாங்க. இரண்டாவது அதிகாரம் 3. ஏலியின் குடும்பத்தார் செய்த அக்கிரமம் ஒருபோதும் பலியினாலாவது காணிக்கையினாலாவது நிவர்த்தியாவதில்லை என்று ஏலியின் குடும்பத்தை குறித்து ஆணையிட்டிருக்கிறேன். பாருங்க, ஏலியின் குடும்பத்தார் செய்த அக்கிரமம் ஒருபோதும் பலியினாலாவது காணிக்கையினாலாவது நிவர்த்தி செய்யப்படாது. ஏன் ஆண்டவர் அந்த வார்த்தை அங்கே சொல்லுகிறார் என்று சொன்னால், இந்த ஏலியுடைய பிள்ளைகள் எங்கே இருக்கிறவர்களாம்? தேவனுடைய பெட்டி இரண்டையில உட்கார்ந்து இருக்கிறவர்கள். தேவனுடைய பெட்டிக்கு முன்பாக பாருங்க, தேவனுடைய பெட்டிக்கு முன்பாக உட்கார்ந்து இருந்துட்டு இவ்வளவு காரியங்களை செய்கிறார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு அப்படிதான் நாமும் இருக்கிறது எங்க? தேவ சமூகத்தில்.
நாம் வாரம் வாரம் ஆராதனைக்கு வருகிறோம், தேவனுடைய சமூகத்தில் நான் ஜெபிக்கிறோம், தேவனுடைய சமூகத்தில் போராடுகிறோம், எல்லா காரியங்களையும் செய்கிறோம். ஆனால் வசனத்தின்படியாக ஜீவிக்கிறதில்லை. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையின்படியாக நாம் ஜீவிக்கிறதில்லை. தேவனுடைய வார்த்தையின்படியாக ஜீவிக்காதபடியினாலே தேவன் ஏலியுடைய குடும்பத்தை குறித்து அங்கே சொல்லப்படுகிற காரியத்தை பாருங்க. அப்போது ஏலியுடைய குடும்பத்தில் உண்டாகிற மரணம் அப்படிதான் இருக்கிறது. ஏலி எப்படி சாகுறானா? மல்லாக்க விழுந்து பிடரி முறிந்து சாகுறான். அல்லேலூயா. ஏலியுடைய பிள்ளைகள் யுத்தத்திலே மாண்டு போறார்கள். ஒரு மகனுடைய மனைவி பிள்ளை பெறும் பொழுது செத்து போகிறார். அல்லேலூயா. ஒரு நாளில் எத்தனை மரணம் பாருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, அது காரணம் என்னன்னு சொன்னா தேவனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியவில்லை. அந்த ஏலி அநேகத்தில் அவங்களை என்ன செய்கிறானா? எச்சரிக்கிறான். எச்சரித்தாலும் அவங்க அதை கேட்கல, அவங்க செவி கொடுக்கல. தேவனுடைய வார்த்தைக்கு என்ன செய்யல? அவங்க செவி கொடுக்கல. அவன் சொல்லுகிறான், வாசிப்போம் 2வது அதிகாரம் 25 வாசிங்க. 24, 25 வாசிங்க. மனுஷருக்கு விரோதமாக மனுஷர் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் அதை தீர்ப்பார்கள். ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வானாகில் அவனுக்காக விண்ணப்பம் செய்யத்தக்கவன் யார் என்றான். அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்ல கேளாமல் போனார்கள். அவர்களை சங்கரிக்க கர்த்தர் சித்தமாயிருந்தார். அல்லேலூயா. தகப்பனால் எச்சரிக்கிறார், பிள்ளைகளே நீங்க இப்படி நடக்க வேண்டாம் என்ற காதுகளை விழுகிறதான சவுண்ட், அந்த வார்த்தைகள் உங்களை குறித்ததான வார்த்தைகள் காதுகளில் விழுந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் செய்கிறதான காரியத்தை குறித்ததான வார்த்தைகள் என்ற காதுகளில் விழுந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் செய்கிறதான காரியம் சரியல்ல. நான் ஆசாரா இருக்கிறேன், நீங்கள் ஆசார பிள்ளைகளா இருக்கிறீங்க, நீங்க இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டாம் என்று சொல்லி அவர் எச்சரித்தாலும் அங்கே சொல்லப்படுகிறது, அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்ல கேளாமல் போனார்கள். அல்லேலூயா. அவர்கள் அதே மாதிரிதான் நம்முடைய தகப்பனாகிய தேவனுடைய வார்த்தைக்கு நாம் அநேக நேரங்களில் செவி கொடுக்கிறதில்லை. அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய வார்த்தைக்கு யார் உண்மையாக உத்தமமாக செவி கொடுக்கிறார்களோ அவருடைய ஜெபங்களை ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். அவங்களுடைய ஜெபத்துக்கு தான் ஆண்டு பதில் கொடுக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப பாருங்க, நம்முடைய குறைகள் அந்த இடத்துல மன்னிக்கப்படணும், குற்றங்கள் மன்னிக்கப்படணும். ஏன்னா நம்முடைய பைபிளில் சொல்லப்படுகிறது, அந்த அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டோம் தன்னை பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடிதியில அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டோம். அப்ப இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்க, 10 முறைக்கு மேலாக ஆண்டவர் சோதிக்கிறாங்க. அவர் பலத்த கரத்தோடு அந்த அடிமதனை வீட்டிலிருந்து கொண்டு வராரு. அங்க அடிமைகளா இருந்தாங்க. அங்க அந்த பார்வோனுக்கு வேலை செய்து கொண்டிருந்தாங்க. பார்வோனுக்கு வேலை செய்து இவங்க ஒரு அடிமைதனத்துக்குள்ள இருந்து கொண்டிருந்தாங்க. அந்த அடிமை தினத்திலிருந்து ஆண்டவர் இப்போது மீட்டு எங்கே கொண்டு போறாரு? பாலும் தேன் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு போறாரு. அல்லேலூயா. இன்னைக்கு நாம் எங்கே இருக்கிறோம்? எங்கே இருக்கிறோம்? அடிமைதன வீடு. அல்லேலூயா. இந்த தேசம் எங்கே கிடக்கிறதா? பொல்லாங்குகள் கிடக்கிறது. பொல்லாங்களுடைய இடத்திலே நாம் இருக்கிறது. இந்த பொல்லாங்கர இடத்தில் இருந்து இப்ப ஆண்டவர் நம்ம எங்க கொண்டு போக போறாரா? எங்க கொண்டு போறாரு? பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு நம்மளை கொண்டு போவதற்காக அவர் நம்மளை இந்த உலகத்தை பிடித்து வெளியே கொண்டிருக்கிறார். வெளியே கொண்டு வரும் பொழுது நாம் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தால் தான் அந்த இடத்திலிருந்து முழுமையாக வெளியே வர முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. பைபிள்ல பாருங்க, சில ராஜாக்கள் அவருடைய முற்பதாக்களுடைய பாவங்களிலே சிக்கி கொண்டிருந்தார்கள் என்று நாம் இதில் பார்ப்போம். அவங்களுடைய முன்னோர்களுடைய பாவங்களிலே அந்த ராஜாக்கள் சிக்கி கொண்டிருந்தார்கள். அதுக்கு மீனிங் என்னது?
அவங்களுடைய தகப்பனார், அவங்களுடைய முன்னோர்களுடைய விக்கிரகங்கள், அவங்க வழிபட்டு வந்ததான காரியங்களுக்குள்ளே அவங்க சிக்கி கொண்டு தேவன் அவங்களை எச்சரித்தோம், அதிலிருந்து வெளியே வர முடியாதபடிக்கு சிக்கி கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நாம் எங்கே இருக்கிறோம்? எங்கே சிக்கி கொண்டிருக்கிறோம்? நம்முடைய பாரம்பரியங்களை சிக்கி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. நாம் பாரம்பரியத்திலிருந்து வெளியே வருவதற்காக தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். அதான் பைபிள் சொல்லுகிறது, அது ஜீவனுண்டாகவும் அது பரிபூர்ணமடையவும் நம்மை ஆண்டவர் மரணத்துக்கு அழைக்கல, நம்ம ஜீவனுக்காக அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்திலே நாம் வேதத்தை பார்க்கும் பொழுது ஒரு மனுஷன் இந்த உலகத்திலே 900 வருஷம் ஜீவித்திருக்கிறார். எத்தனை வருஷம்? 900 வருஷம். அல்லேலூயா. அது பிற்பாடு குறைஞ்சு எவ்வளவு ஆச்சா? 100, 120 ஆச்சு. அது இப்ப குறைஞ்சு பைபிள்ல பார்க்கும்போது 60, 70, 80. இப்பொழுது பார்க்கும்போது 40 வயசுல அட்டாக் வருது. எத்தனை வயசுல? 40 வயசுல, 50 வயசுல. இப்பொழுது அது மாத்திரமல்ல, கற்பத்தில் இருக்கும் பொழுது டாக்டர் சொல்றாங்களாம், இந்த பிள்ளையை நாம் அழித்து விடுவது நல்லது, இந்த பிள்ளை பிறந்தால் என்ன செய்யாது, உயிரோடு இருக்காது, அந்த பிள்ளைக்கு அந்த குறை இருக்கிறது, இந்த குறை இருக்கிறது, ஹார்ட் வீக்காக இருக்கிறது, கிட்னி வீங்கி இருக்கிறது, அப்படி பிரச்சனை இருக்கிறது. பாருங்க, அப்படி மனுஷன் பாவம் செய்ய 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 ஆயுசு நாட்கள் குறுகி கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. பழைய பாட்டு காலத்தில் அப்படிப்பட்ட வார்த்தைகள் ஒன்று நாம் கேட்கல. ஒரு ராஜா பார்வோன் சொல்லுகிறான், அந்த எகிப்து இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எகிப்தில் அடிமையத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் அந்த பிள்ளைகளை எல்லாம் கொன்று போட வேண்டும் அப்படி என்கிற அந்த மருத்துவ சொல்லும் பொழுது அந்த மருத்துவச்சிகள் சொல்லுகிறார்கள், அந்த எபிரேய ஸ்திரீகள் எப்படிப்பட்டவர்களாம்? பலமுள்ள ஸ்திரீகள். நாங்கள் போவதற்கு முன்பாகவே அவர்கள் பிள்ளை பெறுகிறார்கள், அவர்கள் தேவனுக்கு பயப்படுகிறவர்கள், அதனால எங்களுக்கு அந்த பிள்ளை ஒன்றுமே செய்ய முடியவில்லை. அல்லேலூயா. இன்றைக்கு முதல் மாசத்திலிருந்து ஸ்கேன், 2ஆம் மாசத்திலிருந்து ஸ்கேன், 3ஆம் மாசத்துல ஸ்கேன். அல்லேலூயா. அன்னைக்கு ஸ்கேனே இல்லை, பிள்ளை பலமாக பிறக்கிறது. இன்னைக்கு பிறந்த உடனே சொல்லுவாங்க, அந்த பிள்ளைக்கு அந்த விட்டமின் குறைவாக இருக்கிறது, இது குறைவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பிள்ளைக்கு தாய்க்க வயிற்றில் இருக்கும் பொழுது விட்டமின் கொடுத்தாக வளர்த்து வெளியெடுக்கிறது. அல்லேலூயா. இதுக்கெல்லாம் காரணம் என்னது? பாவம் உலகத்திலே பெருகிறபடியினாலே. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப பாவம் நம்முடைய சிந்தையிலே பாவம், எண்ணங்களிலே பாவம், வார்த்தையிலே பாவம், நம்முடைய இதயத்தில் வருகிற வார்த்தைகள். பாருங்க, இன்றைக்கு ஆண்டு நம்மளை அழைத்திருக்கிறதற்காக என்று சொன்னா நாம் இந்த கேட்டுக்கு தப்பி பரலோகத்தை போகணும். ஆனா கேட்டுக்குள்ளாக சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம், பாவத்துக்குள்ள சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் அறியாதவனுக்கு ஆண்டு மன்னிப்பு கொடுக்கிறார். ஆண்டவர் அறிந்து ஏலியுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டு மன்னிப்பு கொடுக்காத காரணம் என்னன்னு சொன்னா, அவர்கள் அந்த பலிபீடத்துக்கு முன்பாக எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கிறவர்கள். அதில் அந்த வசனம் உண்டு, ஏலியோ அந்த பிள்ளைகள் எங்கே இருந்து கொண்டிருப்பார்களாம்? பெட்டிக்கு முன்பாக இருந்து கொண்டே இருப்பார்கள். அந்த வசனம் வாசிப்போம். நாலாவது அதிகாரத்தில் வரும். அந்த 4:4 வாசிங்க. 4:4. அப்படியே கேருபீன்கள் மத்தியிலே வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை எடுத்து வர ஜனங்கள் சீலோவாவுக்கு போயிருந்து சொல்லி அனுப்பினார்கள். அங்கே ஏலின் 2 குமாரனாகிய ஒப்னியும் பினேகாசும் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி அண்டையிலே இருந்தார்கள். இருப்பல்லங்க பெட்டிக்கு கிட்ட. அல்லேலூயா. ஆனா பெட்டிக்குள்ள இருக்கிற வார்த்தையின்படியாக என்ன செய்கிறது இல்ல, ஜீவிக்கிறது இல்ல. அல்லேலூயா. இருக்கிறது பெட்டிக்கு முன்பாக, வெளியே காட்டுறதெல்லாம் பரிசுத்தவானாக, ஆனா ஜீவிக்கிறது எப்படி?
பிசாசுடைய பிள்ளைகளாக. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நம்மை அந்த இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளி நடத்துக்கு நம்மளை கொண்டு வந்திருக்க. எதற்காக? அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக. அல்லேலூயா. அவர் ஆச்சரியமான ஒளி நடத்திற்கு நம்ம எதற்கு கொண்டு வந்தார் என்று சொன்னா, அவருக்காக ஜீவிக்கும்படியாக, நாம் மற்றவர்களுக்கு மாதிரியாக இருக்கும்படியாக, மற்றவர்களை தேவனுடைய சமூகத்தில் சேர்க்கும்படியாக தான் நம்மை ஆண்டவர் வெளியே கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு எதற்கு வந்தார் என்று சொன்னா, பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கும்படியாக, பாரம்பரியத்தில் அகப்பட்டவர்களை விடுவிக்கும்படியாக, பிசாசின் அதிகாரங்களுக்குள்ள சிக்கப்பட்டவர்களை விடுவிக்கும்படியாக தான் இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஊழியம் செய்த நாட்களிலே வசனங்களை தெரிந்திருந்தவர்கள் யாரெல்லாம் கேட்டா, பரிசேயர்கள், நியாயசாஸ்திரிகள், பரிசேயர்கள், ஆசாரியர்கள். இவங்க எல்லாரும் எப்படி இருப்பாங்களா? வசனத்தை கேட்டு வசனத்தை அரைத்து குடித்திருந்தவங்க. யாரெல்லாம்? பரிசேயர்கள், நியாயசாஸ்திரிகள், சதுசேயர்கள். இவங்க எல்லாம் வசனத்தை வச்சிருந்தாங்க. இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்து பிரசங்கம் பண்ணின உடனே, எங்க நியாயப்பிரமாணம் இப்படி சொல்லுகிறது, நீ இப்படி பேசுகிறாய் என்று சொல்லி தேவனை கொலை செய்ய தேடினார்கள். என்ன செய்தாங்க? கொலை செய்ய தேடினாங்க. ஆனா யாரெல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்கன்னு தெரியுமா? பாவிகள், புறச்சாதி ஜனங்கள். அது ஆண்டு சொல்றாரு, பிள்ளைகள் அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு போடுகிறது நல்லதல்ல. அப்பொழுது அந்த ஸ்திரீ சொல்லுகிறாள், அந்த புறச்சாதி ஸ்திரீ சொல்லுகிறாள், மேஜியிலிருந்து விழுகிறதான துணிக்கைகளை பிள்ளைகள் நாய்கள் தின்னுமே. அப்படி சொல்றாரு, உன்னுடைய விசுவாசம் பெரியது. அப்போ இவ்வளவு கால வசனங்களை படித்து வைத்திருந்தவங்களுக்கு என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. இவ்வளவு கால வசனத்திலே இருந்தவர்களுக்கு, தினமும் வசனங்களை படிக்கிறவர்களுக்கு ஒருத்தர் சொல்லுகிறான், நான் வாரத்தில் எத்தனை நாள் உபாசம் பண்ணுகிறேன்? 3 நாள் உபாசம் பண்ணுகிறேன், தசோபாக எல்லாம் கரெக்டா கொடுக்கிறேன், நான் எல்லா காரியங்களையும் செய்கிறேன். அப்படி நான் எடுத்து சொல்லுகிறான். அல்லேலூயா. அவனுக்குள்ள என்ன இல்லை? அவனுக்குள்ள என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. எல்லாம் செய்கிறான், ஆண்டவருக்கு செய்கிற வசனத்தினுடைய எல்லாம் செய்கிறான். ஆனா அவன் தேவனுக்குள்ளாக இல்லை. அல்லேலூயா. ஆனா இந்த ஸ்திரீ சொல்லுகிறாள், ஆண்டவரே, மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே. அவர் தன்னை ஒரு நாயாக மாற்றுகிறாள். அல்லேலூயா. தன்னை ஒரு அங்க தாழ்த்தி, அதான் சொல்றாரு, தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறார். இன்னைக்கு வசனங்கள் நமக்குள்ள இருக்கிறது, வசனத்தினுடைய ஜீவிப்பதற்கு மகனமில்லை, நம்மை தாழ்த்துகிறது மகனல்ல, மனமில்லை. நம்ம ஆண்டு சமூகத்தில் தாழ்த்தணும். தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் என்ன செய்கிறாரா? கிருபை அளிக்கிறார். நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறார். ஆண்டவரே, எனக்காக ஜீவனை கொடுக்கிற உலகத்தில் வந்தீங்களே, என்னுடைய ஜீவனுக்காக உம்முடைய ஜீவன் கல்வாரி சிலுவையில் கொடுக்கப்பட்டது. என்னுடைய ஜீவனுக்காக உடைய ஜீவனை கொடுத்திருக்கிறீங்களா ஆண்டவரே? 3ஆம் நாள்ல எதற்கு உலகத்தை எதற்காக எழும்பினீங்கன்னு சொன்னா, என்னை வாழ வைக்கும்படியாக நீ மரித்து உயிர்த்திருக்கிறீங்க, நீ மரணத்தை ஜெயித்திருக்கிறீங்க, பாவத்தை ஜெயித்திருக்கிறீங்க, மரண கட்டுகளை உடைத்திருக்கிறீங்க. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எதற்காக மரணத்தை ஜெயித்தாராம்? நாம மரணத்தை ஜெயிக்கும்படியாக. இயேசு கிறிஸ்து எதற்காக கல்லறை திறந்தார் என்று சொன்னா, நாம எதற்கு என்ன செய்யணும்? நமக்கு விரோதமான பிசாசுடைய கண்ணிகள் என்ன செய்யணுமா? திறக்கணும். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். அப்ப நாம் யாரு? அவரே சபைகள். பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்வது இல்லை. இன்னைக்கு பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாம இருக்கணும்னு சொன்னா, நம்முடைய சிந்தை எல்லாம் அவருடைய சிந்தையாக மாறணும். அல்லேலூயா. நம்முடைய எண்ணம் எல்லாம் அவருடைய எண்ணமாக மாறணும். அல்லேலூயா. தாவீதை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறாரு, இவன் என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன். அல்லேலூயா. தாவீதுடைய சந்ததியில 1-2 பேரை பார்த்து ஆண்டு சொல்றாரு, 1-2 பேர் பார்த்து சொல்றாரு, அவன் தாவீதின் வழிகளிலே நடந்தான் என்று சொல்லி 1-2 பேர் ஆண்டு சொல்றாரு. எல்லார்ட்டும் சொல்லல. பாருங்க, அந்த 2 ராஜாக்கள் வரும்னு நினைக்க அந்த வசனங்கள், அவன் தாவீதினுடைய இருதயத்தில் 2 ராஜாக்கள் அந்த வசனங்கள் வரும்.
பாருங்க, 2 ராஜாக்கள் 18 3 வசனம் வாசிங்க. அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அல்லேலூயா. யாருடைய பார்வைக்கு? 6 வசனம் வாசிங்க. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அவன் அசீரியா ராஜாவை சேவியாமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான். அல்லேலூயா. அவ பாருங்க, புறச்சாதிகளுடைய மார்க்கத்தை தள்ளி விட்டுகிறார், புறச்சாதிகளுடைய அதிகாரங்களை தள்ளி விட்டுகிறார். அல்லேலூயா. இவன் தேவனுடைய வார்த்தையை மட்டும்தான் பிடித்துக் கொள்ளுகிறான். அதனால ஆண்டு சொல்றாரு, அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தர் பார்வைக்கு செம்மையானதை செய்கிறான். அல்லேலூயா. என்ன நன்மை செய்கிறான்? அது 6 சொல்லப்படுகிறது. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். நாம் என்ன செய்யணுமா? தேவனுடைய கற்பனை என்ன செய்யணுமா? கை கொண்டு நடக்கணும். தேவனுடைய வார்த்தையை கை கொண்டு நடக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அந்த சாலோமன் ராஜா ஆரம்பத்தில் ஆண்டுடைய வார்த்தையை கை கொள்ளுகிறான். அப்படி ஆண்டு சொல்றாரு, இவனுடைய விண்ணப்பம் தேவனை உகந்த விண்ணப்பமாய் இருந்தது. ஆனால் அவன் கொஞ்சம் போக 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 மனைவிகளுடைய விக்கிரகங்களை அந்நிய ஸ்திரீகளை அவன் விவாகம் பண்ணி அந்த அவர்களுடைய தெய்வங்களை சேவித்து அவன் தேவனை விட்டு பின்வாங்கி போகிறான். ஆண்டு அநேக தரம் அவனை எச்சரிக்கிறார். ஆனால் என்ன செய்யல? அவன் எச்சரிப்புகளை வரவில்லை. ஆண்டவர் அவனுக்கு ஒரு பயத்தை கொடுக்கிறாரு, பயத்தை நாவியை கொடுக்கிறாரு. அல்லேலூயா. பாருங்க, அதனால அதே மாதிரிதான் இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோமா? தேவனுடைய வார்த்தையை கை கொண்டு நடக்க வேண்டியவங்க தேவனுடைய வார்த்தையை மீறுகிறோம். தேவனுடைய வார்த்தை ஒருபோது மீறக்கூடாது. இந்த இடத்துல வசனத்தை கேட்கிறோம். இந்த வசனத்தை கேட்டு எங்க போகிறோம்? வீட்டுக்கு போகிறோம். இந்த வசனங்களை நான் கை கொள்ளக்கூடாதபடிக்கு அங்க வந்து நிற்பான் ஒருத்தன். யாரு? இந்த பிசாசான அங்க வந்து நிற்பான். அல்லேலூயா. அங்க வந்து என்ன செய்வானா? நம்ம கேட்டதான வசனத்தை உணர்வடையாதபடிக்கு, அந்த வசனத்தை கை கொள்ளக்கூடாதபடிக்கு அந்த இடத்துல பிசாசு நம்முடைய அந்த நம்முடைய பரிசுத்தத்தை குலைக்கும்படியாக நம்ம வீட்டிலேயோ பக்கத்திலேயோ யாராவது ஒருத்தர் எழுப்பி அங்க விடுவாங்க. அவங்க தான் 2 வார்த்தை சொல்லிக்கு நம்ம 4 வார்த்தை சொல்லம்போ நம்ம கேட்டதெல்லாம் அங்க போச்சு. எப்படி? ஜெபித்ததெல்லாம் போச்சு, கேட்டதெல்லாம் போச்சு. 2 மணி நேரம் 3 மணி நேரம் காத்திருந்து பெற்றுக் கொண்டதெல்லாம் ஒற்ற வார்த்தையில் அங்க போயாச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் வசனத்தை கேட்டு நம்ம கூட ஆண்டு வருவாரு. அல்லேலூயா. எனக்கு வார்த்தையை கேட்டு எனக்கு மகள் தேவனுக்காக தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறாள், இனி இவளை கைவிடக்கூடாது அப்படின்னு நம்ம கூட வீட்டுக்கு வருவார். நம்ம வரம்ப கூட வருது யாரு? யாரு? பிசாசு. இவளை விடக்கூடாது, செவிக்க விடக்கூடாது, அப்படி பண்ண விடக்கூடாது. ஆனால் ஆராதனையில் அவரை நம்ம தூரப்படுத்துவோம், வசனத்தை கேட்டு உறுதிப்படுத்துவோம், ஒரு தீர்மானத்தோடு போவோம். அந்த தீர்மானம் சில நிமிடங்களில் என்ன செய்யும்? கலைக்கப்பட்டு போகும். அல்லேலூயா. நம்ம கூட வருகிற ஆண்டவர் எங்கேன்னு தேடி பார்த்தா அவரை காணோம். அல்லேலூயா. அவரை காணோம். யாரு இப்ப இருக்கிறது? யாரு இப்ப இருக்கிறது? நம்ம கூட இப்ப வந்திருக்கிறது யாரு? ஏன்னா அந்த பொறுமை இழந்து போகிறபடினாலே, அந்த வசனத்தை கேட்டிருக்கிறோம், அந்த வசனத்தை நம்முடைய இருதயங்களில் உறுதிப்படுத்தாதபடினாலே, அந்த இடத்துல ஒரு கெட்ட பேச்சு வரும் பொழுது வசனங்களை நாம் உணர்வோம், அந்த வசனத்தை கை கொள்ளாதபடிக்கு தேவையில்லாத வார்த்தைகளை விட்டபடினாலே இப்பொழுது ஒரு பரிசுத்த குறைச்சலாகி இருக்கிறோம். இன்றைக்கு பெற்றுக்கொண்ட பரிசுத்தத்தை எத்தனை காத்துக்கொள்ளணும்? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரை பாதுகாத்துக்கொள்ளணும். அப்பதான் அடுத்த வாரம் அடுத்த ஸ்டெப்பில் ஏற முடியும்.
அல்லேலூயா. அடுத்த வாரம் பெற்றுக் கொள்கிறத அடுத்த ஒரு வாரம் பாதுகாத்துக் கொள்ளணும். அப்போ அதுக்கு அடுத்த வாரம் செய்ய முடியும், அடுத்த ஸ்டெப்ல ஏற முடியும். அல்லேலூயா. இப்ப யானையை பார்த்தா யானையும் காணல. யானையும் எதுக்கு பேருக்கு யானையும் காணல. யானை இருக்குது, பழுத காணல. பழுது இருந்தால் தெரிஞ்சபடி சவிட்டி ஏற முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. பைபிளில் சொல்லி இருக்கிறது, யாக்கோபு படுத்துற இடத்துல யானையில் யார் யாருனது? தேவதூதர்கள் ஏறுகிற இறங்குகிற இடமா காணப்பட்டது. அல்லேலூயா. இன்றைக்கு நாமும் படுத்திருக்கிற எப்படி இருக்கணுமா? தேவதூதர்கள் ஏறுகிற இறங்குகிற இடமா இருக்கணுமா? நம்முடைய வீடுகள் எப்படி இருக்கணுமா? தேவ பரலோகத்தின் வாசலா இருக்கணுமா நம்ம வீடு? அல்லேலூயா. யாக்கோபு சொல்லுகிறார், இது தேவனுடைய வீடு அல்லாமல் வேறொன்றுமில்லை. அவன் பொருத்தனை பண்ணுகிறான். ஆசீர்வாதத்தோடு வந்தா இது நமக்கு வீடாக கொண்டு சொல்றான். ஆசீர்வாதத்தோடு வருகிறான். ஆனால் தேவன் அவனுக்கு கொடுத்த தரிசனத்தை மறந்து போனான். தரிசனத்தை மறந்து போனான். சில மறந்து போனதுனால அவனுடைய வீட்டுக்குள்ளாக ஒரு பிரச்சனை உண்டாகிறது. வீட்டுக்குள்ளாக ஒரு போராட்டம் இருக்கிறது. அந்த போராட்டம் வரும் பொழுதுதான் அவன் அதை எண்ணி பார்க்கிறான். எதை எண்ணி பார்க்கிறான்? அதை பழசை எண்ணி பார்க்கிறான். ஆண்டவரே, ஏன் எனக்கு இந்த போராட்டம் வந்தது? இப்பொழுது நான் இருக்கிற தேசத்தில் இருக்கிறவங்க என்னை கொன்று போடுவார்களே என்று அவன் அந்த இடத்தை போராடும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அன்றைக்கு ஒரு கல்லை நாட்டினாயே, ஒரு பிரதிஷ்டை பண்ணினாயே, அந்த பிரதிஷ்டை நீ மறந்து போனாய். அப்பொழுதுதான் அவன் என்ன செய்கிறானா? அதை செய்யும்படியாக அங்கே போகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இந்த இடத்துல பல காரியங்கள் நடந்து விட்டது. அல்லேலூயா. பல போராட்டங்கள் நடந்து விட்டது. ஒரு பயங்கரங்கள் அங்கே வெளிப்பட்டது. அவன் முதல்ல அந்த காரியத்தை ஆசீர்வாதத்தோடு வந்த நேரத்தில் அந்த காரியத்தை செய்திருந்தான் என்று சொன்னால் இந்த சம்பவம் அவனுக்கு தெரியாது, சம்பவித்திருக்காது. அவன் சொல்லுகிறான், நான் போய் திரும்பி வரும் பொழுது ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தோடு வருவேன் என்று சொன்னால், ஆண்டு சந்திரிக தரிசனம் என்ற வாழ்க்கையில் நிறைவேறும் என்று சொன்னால் இது வீடாக கொண்டு சொல்றான். ஆனா வீடாக மாறல. ஏன்னு சொன்னா இவரை சுற்றி என்னது? ஆடுகள், இவரை சுற்றி பிள்ளைகள், இவரை சுற்றி மனைவிகள், இவரை சுற்றி வேலைக்காரர்கள், இப்படி சம்பூர்ணமாக இருக்கிறான். யாரை மறந்து போனான்? தேவனை மறந்து போனான். அல்லேலூயா. அதுபோல நாம் என்ன செய்யக்கூடாது? யாரை மறக்க கூடாது? தேவனை மறக்க கூடாது. அல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமத்துக்கு வாங்க. ஆதியாகமம் 28. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இல்லை இருப்பது தாண்டி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. 34வது அதிகாரம் 35 வாசிங்க. தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்துக்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். அதுக்கு மேல வசனத்தை வாசிச்சு, அதுக்கு முந்தின வசனத்தை வாசிச்ச தெரியும். அவன் அதை உண்டாக்காத படியினாலே அவனுக்கு உண்டாகிறதான பிரச்சனைகள் அங்கே நமக்கு தெரியும். அல்லேலூயா. அவர் அந்த காரியத்தை செய்யாதபடியினாலே அவனுக்கு வருகிறதான சூழ்நிலைகள் அவருக்கு தெரியும். அடுத்த வாசிப்போம். அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோடு கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, பாத்தீங்களா, இவன் அங்க தேவனுக்கு ஒரு பொருத்தனை செலுத்திட்டு வருகிறான். இப்ப இவன் என்ன வச்சிருக்கிறானா? அந்நிய தெய்வங்களை வச்சிருக்கிறான். என்ன வச்சிருக்கிறான் சொல்லுங்க? அந்நிய தெய்வங்களை. வாசி. உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம், வாருங்கள். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளிலே என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழியில் என்னோடு கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றான்.
இப்ப யார் ஞாபகப்படுத்துறது? இவன் சொல்லுகிற காரியத்தை ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார். நீ அன்னைக்கு எனக்கு ஒரு பொருத்தனை பண்ணின இல்லையா, அந்த பொருத்தனை செய்யாதபடினாலே இப்ப உனக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியம் சம்பவித்திருக்கிறது. அவன் மகள் தீட்டுப்பட்டு போகிறாள். அது நிமித்தமாக அவன் சகோதரர்கள் அங்கே ஒரு சிலரை கொண்டு போடுகிறார்கள். சிலரை கொன்று அங்கே ஒரு பயங்கரம் வெளிப்படுகிறது. இதற்கு காரணம் என்னன்னு சொன்னா யாக்கோபு சொல்லுகிறார், நீங்கள் என் வாசனை கெடுத்து போட்டீர்கள். அப்ப தேவனுடைய சமூகத்தை விட்டு ஒரு மனுஷன் நீங்கும் பொழுது அவர்கள் வாசனைகள் கெட்டு போகிறவர்களாக இருக்கிறார்கள். தேவனுடைய வாசனை செய்கிறாங்களா, கெட்டு போகிறார்கள். அந்த வசனத்தை வாசிப்போம். அதில் வரும் 34 வரும். அந்த 30 வாசிங்க. அப்பொழுது யாக்கோபு சிமியோனையும் லேவியரையும் பார்த்து, இந்த தேசத்திலே குடியிருக்கிற கானானியரிடத்திலும் பெர்சியரிடத்திலும் என் வாசனையை நீங்கள் கெடுத்ததினாலே என்னை கலங்க பண்ணினீர்கள். அல்லேலூயா. அவங்க கலகம் பண்ணல, யாக்கோபு தரிசனத்தை விட்டு மாறுகிறதுனால அவன் மூலமாக தான் இந்த கலக்கம் உண்டாகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நாமும் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்ட பல பிரதிஷ்டைகளோடு வீட்டுக்கு போகிறோம். ஆனா பிரதிஷ்டையை மறந்து போகிறோம். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை என்ன செய்கிறோம்? மறந்து போகிறோம். அந்த பிரதிஷ்டையை செய்வதற்கு தவறி போகுதோம். அந்த பிரதிஷ்டை நாம் மாறி போகிறதுனால நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு கலக்கங்களோ, நம்முடைய வாழ்க்கையில போராட்டங்களோ, நம்முடைய வாழ்க்கையில நிர்பந்தமான சூழ்நிலைகளோ உண்டாய் கொண்டிருக்கிறது. அதனால நாம் வேதம் சொல்கிறது, நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்கணும். நம்மை ஆராய்ந்து பார்க்கணும். மோசே இடத்துல ஆண்டு சொல்றாரு, யோசுவா இடத்துல ஆண்டு சொல்றாரு, யோசுவாவே நீ இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் இருக்கிறபடி எல்லாம் என்ன செய்யணும். அப்பொழுதுதான் நீ என்ன செய்வாய்? புத்திமானாய் மாறுவாய். பாருங்க, இரவு பகலும் அவர் வேதத்தில் தியானமாக இருக்கணும்னு சொல்றாரு. அல்லேலூயா. இன்றைக்கு தேவனுடைய வசனம் நமக்குள்ள இருக்கிறதுன்னு சொன்னா அந்த வசனத்தின் நாம் ஜீவிக்கணும். இன்னைக்கு சில சபைகளில் சில கட்டுப்பாடு வச்சிருப்பாங்க. என்ன கட்டுப்பாடுன்னு சொன்னா, நம்ம சபையில் இருக்கிறவங்க மற்றவங்கள்ட்ட என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது வச்சிருக்கிறாங்க. எதற்கு அவங்க வச்சிருக்கிறாங்க தெரியுமா? இவங்க அந்த உலக மனுஷரோடு போய் பேசும் பொழுது இவங்களோட ஆவிக்கு ஜீவனை செய்வாங்க, கெடுத்து போடுவாங்க. அல்லேலூயா. அதனாலதான் அங்க சில கட்டுப்பாடுகளை வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரிதான் தேவனிடத்தில் இருக்கிறவங்களை பார்த்து ஆண்டு சொல்றாரு, நீங்கள் உலகத்தோடு கலக்க கூடாது, பரியாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காரக்கூடாது. அல்லேலூயா. இரவும் பகலும் தேவனுடைய வசனத்தை நீங்க காத்திருக்கணும், செபிக்கணும், போராடணும். நீங்க பரலோகத்தீரர்கள், உலகத்துக்கு அல்ல. உலகத்துக்கு உலகத்தோடு போராடி கொண்டிருப்பாங்க. நாம் எதோடு போராடணும்? நமக்கு விரோதமாக எழும்புகிற பரலோகத்துக்கு நம்மளை போவதற்கு தடை பண்ணி கொண்டிருக்கிற எல்லாவற்றையும் உதறி விட்டு, எல்லாவற்றையும் உடைத்து விட்டு என்ன செய்யணுமா? லக்கு நோக்கி ஓடிக்கொண்டிருக்க, நம்ம ஓடிக்கொண்டிருக்க வேண்டியவர்கள். அல்லேலூயா. இருந்து கொண்டிருக்க வேண்டியவர்கள் அல்ல, நாம் ஓடிக்கொண்டிருக்க வேண்டியவர்கள். ஆண்டவர் சொல்றாரு, நீ ஓடு, இந்த இடத்தை விட்டு ஓடு, அந்த மலைக்கு ஓடு என்று சொல்லும்போது அவர் சொல்லுகிறான், எனக்கு என்ன இல்ல, பலன் இல்லைன்னு சொல்றான். அல்லேலூயா. அதனால அவன் பலன் இல்லை என்று சொல்லுகிறபடினாலே அவனுடைய சந்ததி ஆகாத சந்ததியை போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் மனைவி ஓடுகிறாள், லோத்துடைய மனைவி ஓடுகிறாள், ஓடி ஓடி திரும்பி பார்க்கிறாள். அவளுக்கு ஓட முடியல, அப்படியே திரும்பி பார்க்கறது இல்லை, அப்படியே நின்னுங்க, அப்படியே நின்னா இன்னும் நின்று கொண்டிருக்கிறாங்க. எங்க? அல்லேலூயா. அவன் நின்ன இடத்துல இன்னைக்கும் நின்று கொண்டிருக்கிறான். இப்படியாக நிற்கிறான், உப்பு தூணாக நின்று கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொல்றதை கேட்டு ஓடிட்டே இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டு சொல்றாரு, நீ உன்னுடைய பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு நீ ஓடு, அந்த மலைக்கு நீ ஓடு. பாருங்க, அவங்க வசனத்தில் உறுதி இல்லாதபடினால, அவங்க கொடுக்கப்பட்ட அந்த பிரமாணத்தில் உறுதி இல்லாதபடினால அவர்கள் ஓடுகிறதற்கு ட்ரை பண்ணுகிறார்கள். ஆனா ஓட முடியல. ஏன்னு சொன்னா அவங்க இருக்கிற இடத்துல அவன் சிக்கி கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தில் சிக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த இடம் எப்படிப்பட்ட இடமா? அவருடைய பார்வைக்கு
எப்படிப்பட்ட இடம்? செழிப்பான இடம். அல்லேலூயா. ஆசீர்வாதமான இடம். ஆண்டவர் பார்வைக்கு செழிப்பான இடம் அல்ல, அவங்க பார்வைக்கு எப்படிப்பட்ட இடம்? செழிப்பான இடம். அல்லேலூயா. அதுக்குள்ள சிக்கி கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் அந்த சிக்கலை விட்டு, அந்த பாவத்தை விட்டு நாம் வெளியே வரணும். அல்லேலூயா. உலகத்தை விட்டு வெளியே வரணும். நாம் வீடுகளில் போனாலும் நாம் யாரெல்லாம் வேண்டிக் கொண்டிருக்கணும்? அவரை மட்டும். அல்லேலூயா. அது அவசரம் சொல்லுகிறது, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப இரவும் பகலும் தேவனுடைய வசனத்தை கை கொண்டிருக்கிற மனுஷன் தான் பாக்கியவான். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, நம்முடைய ஜீவனை தேவனுக்காக இழப்பதற்கு நாம் என்ன செய்யணும்? பிரயாசப்படணும். நம்முடைய ஜீவனை காப்பாற்றுவதற்கு பிரயாசப்படக்கூடாது. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் அறியாமல் நம்ம தலையில் இருக்க ஒரு முடி கூட நினைச்சாது போகாது. பிசாசு என்னதான் கங்கணம் கட்டட்டும், அவர் அறியாமல் நம்முடைய ஜீவன் போகாது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, யோபுடைய காரியத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நீ அவனை என்ன வேண்டும் செய், அவரை ஜீவனை மட்டும் தொடாதா. அல்லேலூயா. அதே மாதிரி நம்ம ஆண்டு சில நேரங்களில் பிசாசுகள் ஒப்பு கொடுப்பார் நம்முடைய சோதிக்கும்படியாக. அல்லேலூயா. யோபுவை சோதித்தார், பிசாசு சோதித்தான், அதில் அவன் வெற்றி பெற்றான். நம்மளை சோதிக்கிறான், நம்ம விழுந்து போகிறோம். அல்லேலூயா. அதனாலதான் யோபு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டான். அல்லேலூயா. இரட்டிப்பான நன்மைகளை பெற்றுக் கொள்ளுகிறான். அவன் சில நாட்கள் அவனுடைய சரீரம் உருகுலைந்து போயிட்டு, அவனுடைய சரீரம் எப்படி போச்சா? உருகுலைந்து போனது. ஒரு ஓட்டை எடுத்து வச்சு தன் சரீரத்தை எடுத்துக்கிறானா, சுரண்டி கொண்டிருக்கிறான். நாய் அவனுடைய புண்களை ஆற்றிட்டான். இப்படி பல இக்கட்டுக்குள்ள அவன் இருந்து கொண்டிருக்கிறான், பல வேதனைகளுக்குள்ள இருந்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா அவன் தேவனை உறுதியாக பிடித்தபடினாலே அவனுடைய சரீரத்திலே திடீரென்று ஒரு மாற்றம் உண்டானது. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த சரீரத்தோட தான் தன்னுடைய சிநேகிதர்களுக்காக ஆண்டவருக்கு வேண்டுதல் பண்ணுகிறான். தன்னுடைய சிநேகிதர்களுக்காக நினைச்சுக்கிறானா, தேவனுடைய சமூகத்திலே பலி செலுத்துகிறான். அந்த பலி செலுத்தும் பொழுது இவனுடைய சிறையிருப்பு என்ன செய்யறாங்க? மாறி போகிறது. அல்லேலூயா. நாமும் சிறையிருப்புகளை இருக்க சில காரியங்களை செய்யணும். அப்பதான் சிறையிருப்பு நிச்சயம் சொல்லுங்க மாறும். அல்லேலூயா. நான் சிறையிருப்புகளை இருக்கிறேனே, என்னால் செய்ய முடியுமா? நான் வெளிவெடுத்துக்குள்ள இருக்கிறேனே, கட்டுக்குள்ள இருக்கிறேனே, என்னால் செய்ய முடியுமா? அப்படி இருக்கக்கூடாது. நம்ம அந்த இடத்துல இருந்துட்டு தான் சில காரியங்களை செய்யணும். அல்லேலூயா. பவுலும் சீலாவையும் சிறைச்சாலைக்குள்ள கையை காலை விலங்கு போட்டு சொன்னாங்க. அவங்க நாங்க விலங்குக்குள்ள இருக்கிறோம், நாங்க தேவன் ஆராதிக்க கூடாதுன்னு சொல்லி அவங்க இருக்கல. வேலை வந்தது, தேவன் ஆராதித்தாங்க. சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்பட்டது. அல்லேலூயா. சிறைச்சாலை கதவுகள் தானாக திறவுண்டு போனது. கையில என்ன இருக்கு? காலில் என்ன இருக்கு? அல்லேலூயா. உள்ள அறையில காவல், 4 புறத்தில் காவலால் நிற்கிறாங்க, தப்பி போகாதபடிக்கு. அல்லேலூயா. இன்றைக்கு அதே சூழ்நிலை நமக்கு வந்தா நம்ம என்ன சொல்லுவோம்? அல்லேலூயா. கல் நாட்கள்ல ஒரு அந்த உபாச மீட்டிங்கில் அழகான ஒரு காரியத்தை கேட்டோம். சாது சுந்தர் ஊழியக்காரர் எங்க கொண்டு போட்டாங்களா? ஒரு கிணற்றுக்குள்ள கொண்டு போட்டாங்க. அந்த அங்க ஆல்ரெடி நிறைய எலும்பு கூடுகள் உள்ள கிடக்குது, அழுகிறது, நாற்றம் எடுக்கிறது, உடைந்தது எல்லாம் உள்ள கிடக்குது. இவரை தூக்கி அங்க உள்ள போட்டாங்க. சாவி எங்க இருக்கு? அந்த ராஜாவுடைய கையில் இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவதூதர் வந்தார், கயரை உள்ள போட்டார், பிடித்து ஏறுன்னு சொன்னார். எல்லாம் பூட்டினபடியே இருக்கிறது. ஆனா உள்ள இருக்கிற எங்க இருக்கிறான்? பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறான். உள்ள இருக்கிற பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. அவன் பிரசங்கம் பண்ணி நிற்குமோ இந்த ராஜாவை போய் மண்டி போட்டுக்கிறான், முழங்கால் போட்டுக்கிறான், நடுங்கி போய் விழுகிறான் பாதத்துல. காரணம் என்னது? அது அவன் விசுவாசம். அவன் உள்ள போய் எலும்புகளை பார்த்த உடனே எனக்கு வாழ்க்கை இதோட போச்சான்னு அவன் அந்த இடத்துல செத்து போகல, மடித்து போகல. அல்லேலூயா. அவன் அந்த இடத்துல விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்த்தான். ஒருவேளை பிடிச்சவன் பண்ணியிருப்பான், ஆண்டவரை நான் விழுந்திருக்கிறது இனி ஒரு மனுஷன் தெரிஞ்சு விடாது, விழக்கூடாது. அல்லேலூயா. அதுக்குதான் ஒருவேளை ஆண்டவர் அந்த இடத்துல அவரை கொண்டு போயிருப்பார். இனி ஒரு எலும்பு கூடாது, ஒரு தெரிஞ்சு கூடாது, ஜீவன் போகக்கூடாது, இனி ஒரு விழுந்து மரித்து போகக்கூடாது என்று சொல்லி அவன் அங்கே ஜெபம் பண்ணியிருப்பான். அல்லேலூயா. அல்லேலூயா.
அல்லேலூயா. பாருங்க, அது உண்மைதான், அப்படியே நடந்துச்சு. எப்படின்னா அந்த ராஜாவை என்ன பண்ணாங்க, மரம் திரும்பி விட்டாங்க. இனி எங்க இருந்துச்சு அதை கிணறு செய்யாது, இனி பால் கிணறாக மாறாது, அது சாவு கிணறாக செய்யாது மாறாது. அல்லேலூயா. அதே மாதிரிதான், அதற்காக தான், அதே மாதிரிதான் அதற்கு அந்த சாது சுந்தர் சிங்கை எதற்கு கொண்டு போனான்னு சொன்னா, இனி ஒரு மரணம் அங்க நடக்கக்கூடாது கொண்டு போறது போல இன்றைக்கு நம்மை பல சூழ்நிலைகளை எதுக்கு கொண்டு போறோம்னு சொன்னா, நம்ம சுமக்கிறதான காரியங்களை நம்முடைய சந்ததிகள் சுமக்க கூடாதுன்னு சொன்னா நம்மளை பல சூழ்நிலைக்குள்ளே ஆண்டு கொண்டு போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன செய்யணும், சோதனைகளை அற்பமாக எண்ணக்கூடாது, சோதனை சகிக்கணும். அல்லேலூயா. வேதனைகளை சகிக்கணும். அப்பொழுதுதான் சுத்த பொண்ணாக என்ன செய்ய முடியும், மாற முடியும். ஆண்டு நம்மளை பார்த்து என்ன செய்வாராம், நம்ம யாரும் சொல்றாராம், தங்கத்துக்கப்பாக சொல்லுகிறார், வெள்ளிக்கப்பாக சொல்லுகிறார். ஏன் வெள்ளிக்கப்பாகவும் தங்கத்துக்கப்பாக ஆண்டு நம்மளை சொல்றாருன்னு சொன்னா, தங்கம் வெள்ளியும் நெருப்பு இல்லாமல் உருவாகாது. அல்லேலூயா. அதுக்கு அடி இல்லாமல் உருவாகாது. அது அடிக்க அடிக்க தீயில போட போடலாம் களிம்பு நீங்கி கொண்டே இருக்கும், களிம்பு மாறிக்கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அப்போ நம்ம எதுக்காண்டு சில சூழ்நிலைகளை கொண்டு போறோம்னு சொன்னா, நம்முடைய களிம்புகளை மாற்றும்படியாக, நம்மளை உறுதிப்படுத்தும்படியாக, நம்மை நிலைநிற்க பண்ணும்படியாக தான் ஆண்டு பல சூழ்நிலைகளுக்குள்ளே நம்மை கொண்டு போய் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நான் ஒருபோது என்ன செய்யக்கூடாது, சோதனையை அற்பமாக எண்ணக்கூடாது. அந்த இடத்துலையும் தைரியமா நிற்கணும், அந்த இடத்துலையும் நம்மளை பலப்படுத்தணும், அந்த இடத்துலையும் வசனத்தை எடுத்து படிக்கணும், அந்த இடத்துல அந்த வசனங்கள் நம்மளை தேற்றணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி நம்ம வசனங்களை படிக்க படிக்க பிசாசு, ஓ பரவாயில்லையே வசனத்தை எடுக்கிறாளே, நான் வசனத்தை எடுத்தாலே யாருக்கு இருக்க முடியாது, முழங்கால் போட்டாலே யாருக்கு இருக்க முடியாது, பாரத்தை நோக்கி பார்க்கும் பொழுது யாருக்கு இருக்க முடியாது, நம்மை அந்த இடத்துல இறுக்கத்தை கொண்டு ஆவியாக நிற்க முடியாது, முழங்கால் போட்டாலே நிற்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால எந்த சூழ்நிலைகளிலையும் நாம் விழுந்து போகாதபடிக்கு, எந்த சூழ்நிலையும் பிசாசுக்கு நம்ம விட்டு கொடுக்க கூடாதபடிக்கு, சோதனையை சகிக்கிற மனுஷன் தான் பாக்கியவான், சோதனை சகிக்காத மனுஷன் பாக்கியவான் அல்ல. சோதனை சகிக்கிற மனுஷன் யாரு, பாக்கியவான். அல்லேலூயா. அப்படி நம்ம முழங்கால் படி போடுவோம், தேவனுடைய கரங்களை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, கேட்டதான இந்த வசனத்திற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த இடத்துல அப்பா தேவன் தந்திருக்கிற வசனங்களுக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா இன்றைக்கு நாம் தரிசனங்களை விட்டு பள்ளி விலகி போகிறதுனால, ஹல்லேலூயா, யாக்கோபு தன்னுடைய தரிசனத்தை மாறினபடினாலே அங்கு ஒரு பயங்கரம் உண்டானது. இன்றைக்கு நாம் தரிசனத்தை மறக்கிறதுனால, வசனத்தை மறக்கிறதுனால, தேவன் நமக்கு தந்திருக்கிறதான தரிசனங்களையும் வசனங்களையும் மறந்து போகிறதுனால, நியாயப்பிரமாணங்களை மறந்து போகிறதுனால, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பல சோதனைகள், பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள், பல நிர்பந்தமான சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில் உண்டாகி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அவைகளை எல்லாம் தேவன் உடைத்து மாற்றும்படியாக கரங்களை ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரே, இது என்ன வந்தாலும் ஆண்டவரே, மரணமே நேரிட்டாலும் ஆண்டவரே, அப்பா நான் இனி ஆண்டவரே ஹல்லேலூயா உம்மை மறக்க மாட்டேன், உம்மை நான் வேதனைப்படுத்த மாட்டேன். ஆண்டவரே, இனி மரணமே வாழ்க்கையில கடந்து வந்தாலும், என்ன சோதனையில் கடந்து வந்தாலும் ஆண்டவரே, உம்மை நான் அற்பமா நினைக்க மாட்டேன். ஆண்டவரே, சோதனை சகிக்கிற பலத்தை தாருங்க, சோதனை தாங்குற பலத்தை தாருங்க. என் வாயிலிருந்து தேவையில்லாத வார்த்தைகள் வெளிப்படாது, என் வாயிலிருந்து தேவையில்லாத வார்த்தை வெளிப்படாத. ஆண்டவரே, என்னதான் வந்தாலும் உண்மை அறியாமல் வாழ்க்கையில் ஒன்று சம்பவிப்பதில்லை, உண்மை அறியாமல் வாழ்க்கையில் ஒன்று சம்பவிப்பதில்லை. தேவனுடைய கரங்களை ஒப்புக் கொடுங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு நாங்கள் தேவனுடைய சமூகத்தில் கேட்டதான வசனங்கள், ஆராதனைகளை பெற்றுக்கொண்டு வருகிற ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். வருகிற ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் அதை பாதுகாத்து நாங்கள் இன்னும் ஆவிக்கிற ஜீவங்களை வளர வேண்டும். ஆண்டவரே, ஹல்லேலூயா. ரிபாலபா ஓ ரிகாலபா ரிபாலபா. தேவனுடைய கரங்களை ஒப்புக் கொடுங்க, தேவனுடைய கரங்களை ஒப்புக் கொடுங்க. இன்றைக்கு நாங்கள் கேட்ட வார்த்தை ஆண்டவரே, அப்பா ஹல்லேலூயா, ஒரு வாரம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவரே, வருகிறதான பரிசுத்தமான ஓய்வு நாள் வரைக்கும் பாதுகாத்து அந்த தினத்திலே தேவனுடைய சமுதிரம் என்று பெற்றுக்கொள்கிறதை பெற்றுக்கொள்ளும்படியாக, அதை பெற்றுக்கொண்டு நாங்கள் ஆவியிலே வளரும்படியாக, கிறிஸ்துவுக்குள்ளே வளரும்படியாக அப்பா நாங்கள் எங்களை தேவனுடைய கரங்களை தரட்டும், தேவனுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கட்டும், தேவனுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கட்டும். ஓ ரிகால
യേശുവിന്റെ വല്ലം ഇറങ്ങട്ടും, യേശുവിന്റെ വല്ലം ഇറങ്ങട്ടും. ഏറ്റുമിന്റെ മാറാതെ ഏകദേ വല്ലം ഇറങ്ങട്ടും ആண்டവரே. ஒருவர் சேரக்கூடாது. ஒளியை வாசம் பண்ணுகிறது. நம்முடைய முறுமுறுப்புகள் நம்மை விட்டு நீங்கி போகட்டும். நம்முடைய வாயிலிருந்து வருகிற தேவையில்லாத வார்த்தைகள் நம்மை விட்டு மாறி போகட்டும். சண்டைகள் மாறி போகட்டும். ஹல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை நமக்குள்ள இறங்கும்படியாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லமை தேவனே மகி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பாவுடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். தேவ பிரசன்னம் எமது வெளிப்பட்டதுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா ஜீவனுள்ள வார்த்தைகள் வெளிப்பட்ட நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா கழிந்து ஒரு வார காலம் நீர் எங்களை பாதுகாத்தது போல எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. வேலைகளை ஆசீர்வதிப்பீராக, கையின் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிள்ளைகளை எக்ஸாம் எழுத போகும் பொழுதெல்லாம் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. வாலிப பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உலகத்துக்கு அடிமையாகாதபடிக்கு பிள்ளைகள் பாதுகாக்கப்பட ஆண்டவர் கிருபை செய்யும்படியாக ஆண்டவரே நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. மிகு ஸ்தோத்திரப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயற்கை அனுகூலமாக்கி தாருங்க. தேசத்திலே காணப்படுகிற யுத்தங்கள் ஓய்ந்து போகட்டும் ஆண்டவரே. அப்பா யுத்தத்தினால் வருகிறான உயிர் சேதங்கள், பொருள் சேதங்கள் மாறி போகட்டும் ஆண்டவரே. தேசங்களுக்கு தேவன் அனுகூலங்களை கட்டளிடும்படியாக அப்பா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா தடைகளை மாற்றி ஆண்டவரே. அப்ப வருகிற நாட்களில் உங்களுடைய சமூகத்தில் வருகிற வரைக்கும் இந்த கிருபைகளை தாங்கட்டும். தாங்கி தாழ்த்தி உடைய கருத்தை ஒப்புக் கொடுக்கிற துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு வெள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வரல மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.